சித்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா ஆசைகளை துறந்தாங்க, எது மேலேயும் பற்று இல்லை. பற்றும் ஆசையும் ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா அவன் நார்மல் மோடுக்கு வந்துடுவான். ஆனால் இவன் அமைதியாக இருந்தாலும் மனம் அப்படின்றது அவனை சும்மா விடுறதில்ல. அந்த மனம் போன போக்கில் போயிட்டு இவன் ஆத்மாவே நசுக்கிறான். ஆத்மாவை ரொம்ப ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கி எங்கெங்கேயோ கொண்டு போய் தள்ளிவிட்டு டேமேஜாக இறுதியிலே செத்து போகிறோம். ஸோ இங்கே முக்தி மோட்சத்துக்கு தான் நம்ம போகணும். ப்ளஸ் இல்லற வாழ்க்கையிலும் இருக்கணும். ஆன்மீகத்துக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் எந்த தடையுமே இல்லை. அது வெளியில இருக்கும் அப்படி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இல்லறமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முருகன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. முதன்மை சித்தர் அவர். சிவபெருமானே மேரேஜ் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே யாரு அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் இது இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே ஆன்மீகத்தை தொடரலாம். நீங்கள் இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ உண்மையான துறவரம் அப்படின்னா என்னது? உண்மையான துறவரம் அப்படின்றது உங்களுக்கு உள்ளார திறக்கிறதான் உண்மையான துறவரம். எது மேலேயும் எனக்கு பற்று இல்லை, எது மேலேயும் எனக்கு பந்தம் பாசம் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு இறைவனே கதி அப்படின்ட்டு எவன் ஒருத்தன் இல்லறத்துல இருந்தே அதை ஃபாலோ பண்ணுறானோ அதுதான் உண்மையான துறவரம் அப்படின்றது.